அந்த பழைய வீட்டில் நான் தனியாக இருந்தேன். குடும்பம் ஊருக்கு போயிருந்தது. முதல் இரவு வழக்கம் போல் இருந்தது. இரண்டாவது இரவு காற்றோடு ஏதோ சத்தம் கேட்டது. நான் புறக்கணித்தேன். படுக்கை அறையில் விளக்கை அணைத்து படுத்தேன். ஜன்னல் வழியாக வெளியே முழு நிலா. அறை வெளிச்சமாக இருந்தது. தூக்கம் வரவில்லை. திடீரென காற்றில் ஏதோ மாவாடை. அழுகிய புல்லின் மனம். நெஞ்சு தடித்தது. காதுகளில் ரத்தம் ஓடும் சப்தம் தவிர முழுமையான அமைதி. வெளியே சலசலப்பு கூட இல்லை. பிறகு கேட்டேன், தக் தக் தக். கூரையில் ஏதோ நகங்களால் சுரண்டும் சத்தம். மெதுவாக, பின்னர் வேகமாக. நெஞ்சு படபடக்க எழுந்து உட்கார்ந்தேன். சத்தம் நின்றது. மூச்சை பிடித்தேன். அடுத்த கணம் அறை கதவு மெதுவாக, நீளமாக கீர்ச் என்று திறந்தது. நிழல் விழுந்தது. உயரமான மெலிந்த வடிவம். முகத்தை பார்க்க முடியவில்லை. கருப்பாயிருந்தது. தரையில் நழுவியது போல் என் படுக்கை அருகே வந்தது. அமைதியாயிருந்தது. நான் பதாம் முடங்கி கிடந்தேன். அசைய முடியவில்லை. பேச முடியவில்லை. பயம் உடலை கல்லாக்கியது. அது சாய்ந்தது. அந்த வாடை மூக்கை துளைத்தது. அதன் குளிர்ந்த ஈரமான மூச்சு என் கன்னத்தை தொட்டது. கண்களை மூடிக்கொண்டேன். தெய்வமே என்று மனதிற்குள் மன்றாடினேன். திடீரென ஒரு கை ஓக்கோன் படுக்கையில் என் காலைவன் தொட்டது. உறைபனி போன்ற குளிர் நெருப்பாய்ச் சுட்டது. ஆ என்று அலறி உட்கார்ந்தேன். விளக்கை போட்டேன். ஒன்றுமில்லை. அறை வெறிச்சோடி இருந்தது. கதவு அடைபட்டே இருந்தது. ஆனால் என் காலில் விரல் பதிவுகள். 5 கருப்பு பச்சை கரைப்பட்ட தடங்கள். உறைபனியில் எரியும். அன்றிரவு நான் அந்த வீட்டை விட்டு வந்து விட்டேன். ஆனால் இன்னும் அந்த நாணனிச்சயம் வாடை என் மூக்கில் ஒட்டி கொண்டிருக்கிறது. காலில் உள்ள தடங்கள் மறையவில்லை. உங்களுக்கு அந்த அழுகிய புல்லின் வாடை வருகிறதா? அப்படி என்றால் உங்கள் கால்களை பாருங்கள். தொடரும்.